உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த செய்தியிலே 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பார்த்தோம். இப்பொழுது 13 முதல் சில வசனங்களை வாசித்துவிட்டு புதிதாக நான் பேசுகிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான தீகளும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அப்படின்னு அவர் உங்ககிட்ட பேசினார்னா எவ்வளவு சமாதானம் பாருங்கள். அடுத்து 27லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு தடவை வாசிக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதெல்லாம் 10 கற்பனையில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் 10 கற்பனைகளுடைய மொத்தமே மற்றவர்கள் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்களோ, நீ மற்றவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறியோ அதை நீ அவர்களுக்கு செய்யி அப்படிங்கிறதானே. இங்கே சில காரியங்களை விளக்கமாக சொல்கிறாரு, நமக்கு பிரயோஜனமானது. 27வது வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்யத்தக்கவர்கள், அதாவது பிச்சை போடுறது கூட பாத்திரம் மருந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு இந்த நன்மை நம்ம செய்யணும், யாருக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறாரு. கர்த்தர் எல்லா காரியங்களையும் பேசுகிறாரு. யாருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கையில் பலனும் இருக்குது, அப்போ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. கொடுக்கறதுனா கொடுக்க மாட்டேன்னா இல்லைன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு. நாளைக்கு வான்னா அவன் அடுத்த நாள் வருவேன், அலைஞ்சு அவன் வேலையை விட்டு மெனக்கெட்டு அவன் ஏதோ காசு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வர்றேன்னு வந்தான். ஆனால் என்ன செய்வீங்க, இன்னொரு நாள் கழிச்சு வான்னு சொல்லுவீங்க. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அதாவது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. இந்த 2 வசனங்களையும் நீங்கள் கவனிங்க. திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு நன்மையை செய்யாமல் இராதே. இந்த இடத்துல அடுத்த வரி என்ன சொல்லுது, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நாளைக்கு வான்னு சொல்லாத.
அதாவது பொருள் இருக்குது, செய்யத்தக்கதான ஒரு காரியம்தான், அது நமக்கு தெரியுது. நன்மை செய்ய திராணி இருக்குது, ஆனால் அதை செய்யாமல் இராதேன்னு சொல்லிட்டு அடுத்த வரியாக என்ன சொல்கிறாரு? உன்கிட்ட பணம் இருக்கையில் அவன் அவசரத்துக்கு ஏதோ கேட்குறான்னா கொடுக்கணும்னு நீ தீர்மானிச்சிட்ட, அதாவது கொடுக்கறது அவசியம்னு உனக்கே தெரியுது, அது நன்மை செய்ய திராணி இருக்குது, செய்யத்தக்கவர்கள்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. அப்போ செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதேன்னா, அப்படி செய்யத்தக்கவர்களுக்கு நீ போய் நாளைக்கு வான்னு சொல்லாத. உள்ளுக்க கையில் பலன் இருக்குது, பொருள் இருக்குது, அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஒரு விலைக்கு சொல்கிறாரு. இன்னாருக்கு இந்த காரியம், இந்த உதவி செஞ்சார்னா அது நன்மை, அது செய்யத்தக்க ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சித்தமே நீ அவர்களுக்கு நன்மை செய்யணும்னு இருக்கும்போது அப்படி செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்கிட்ட பொருள் இருக்கையில் நீ போய் நாளைக்கு திரும்பி வான்னு சொல்லாத. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே. ஒருவன் உன்னோட உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. இது என்ன சொல்லுது? அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே. மற்றவனுக்கு விரோதமாக எந்த தீங்கு நினைக்காத. பாருங்கள், உதவி செய்ய திராணி இருக்கிறப்ப செய்யின்றாரு, செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யின்றாரு, அதை செய்யாமல் இருந்துராதேன்னு சொல்கிறாரு, நாளைக்கு வானலாம் சொல்லாதேன்றாரு. அப்புறம் இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சொல்லிட்டு வர்றாரு. அச்சமின்றி இடத்துல வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே. இப்போது உங்க கூட கொஞ்சம் நண்பனாக ஃப்ரெண்டாக இருக்கிறான், ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அவன் உங்கள்கிட்ட அச்சமின்றி சமாதானமாக நல்லா பழகிற ஆளாக இருக்கிறான், அவனுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. சில ஆளுங்க இருக்காங்க, ஒரு காரணம் இருக்காது, எவனோடையாவது எதையாவது வழக்காடி அவன்கிட்ட இருக்கிறத குறை சொல்லி இல்லை அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்கிறத பற்றியே யோசிப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, ஒருவன் தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே. ரெண்டு விஷயம், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஒருத்தர் பலன் இருக்கையிலே, பொருள் இருக்கையிலே நீ போய் நாளைக்கு வான்னு சொல்லாத. அப்படி சொல்கிறாரு. உதவி செய்ய முடிஞ்சப்ப யாருக்கு செய்யணுமோ அதை செய்யாமல் விட்டுறாத அப்படின்றாரு. இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர் 13வது அதிகாரம். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அதாவது ஏற்ற சமயத்தில் யாருக்கு தீங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யி அப்படின்னு சொல்ல வர்றாரு. இங்கே அதுதான் இங்கே அது மாதிரி சொல்கிறாரு, செய்யத்தக்கவர்களுக்கு நீ அந்த நன்மையை செய்யாமல் இருந்துடாத அப்படி சொல்லிவிட்டு பொருள் இருக்கையில் போய் நாளைக்கு வான்னு சொல்லாத. அவன் ஏற்கனவே பெரிய உபத்தில் இருக்கான், ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு முள்ளில் நிற்கிற மாதிரி இருக்குது, அதனால் சீக்கிரமாக உதவி செய்கின்றாரு. அடுத்து, அச்சமின்றி வாசம் பண்ணுற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாத, காரணமின்றி அவனோட வழக்காடாத, அதான் நீ வம்புக்கு போகாதேன்றார். அவன் சமாதானமாக இருக்கேன், உன் கூட ஒரு பிரச்சனையும் பண்ணலை, உன் கூட சமாதானமாக இருக்கேன், அவனுக்கு விரோதமாக தீங்கு நினைக்காத, அவன்கிட்டருந்து ஏதாவது பிடிங்கலாமா? இது இந்த பொதுவாக அந்த உலக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலைங்க. அவன் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், எதையாவது போட்டு கொடுத்து அப்போவே அதெல்லாம் நம்ம அபகரிச்சிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கடன் கொடுக்குற ஆளுகள், உதவிக்காக கடன் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அநேகர் கடன் கொடுக்கும்போது அவன் கொடுக்க மாட்டேங்கிற நிலமை, கொடுக்க முடியாதுங்கிற நிலமை வந்துருச்சுன்னா அவன்கிட்டருந்து இதை சுற்றலாம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அச்சமின்றி வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே, கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழியில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே,
கொடுமையுள்ளவர்கள் அது உங்களுக்கு தெரியும். இன்னன்னார் கொடுமையுள்ளவர்கள்னு சொல்கிறது கூட பயமாக இருக்குது. இவன் கொடுமைக்காரன்னு அப்படியே சொல்லணும்னா நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தான் சொல்ல வேண்டியிருக்குது. அப்படி கொடுமையுள்ளவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவன் அப்படி சம்பாதிக்கிறான், அவன் இப்படி சம்பாதிக்கிறான், அவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அப்படின்லாம் எதுவும் சொல்லி நீ பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. இந்த பொல்லாத ஆட்கள்கிட்ட do not learn evil things, பொல்லாதவைகளை கற்றுக்கொள்ளாதே. அதான் அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதேன்னா அவன் வழியில் இந்த வழியிலெல்லாம் நம்ம போகலாம், அது அவன் பொல்லாதவனுடைய வழிங்க. அந்த வழிகளில் ஒன்றையும் நீ தெரிந்து கொள்ளாதேன்னா do not choose, நீ அந்த வழியை நம்ம அந்த வழியை பயன்படுத்திக்கலான்னு நீ நினைக்காத. அவன் போய் அந்த மாதிரி காசை கொடுத்து இப்படி செஞ்சு அப்படியெல்லாம் காசு அதை காரியம் சாதித்தான், நீ அந்த வழியில் போகலான்னு நினைக்காத. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய மனநிலை என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்னங்கிறதுக்கு இதற்கு மாறுபாடாக வேறு எதை பேசினாலும் அப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஏங்க பாவங்கிறத பற்றி சொல்லலைங்க, மாறுபாடான வழியை பற்றி பேசுது. கர்த்தர் ஒரு ஐடியா சொல்கிறாரு, ஆனால் மாறுபாடாக யோசிக்க. நான் அதாவது திரும்ப சொல்லியிருக்கேன், இயேசுநாதர் சிலுவைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு கூடுமான அந்த பாத்திரம் நீங்கட்டும்னு கேட்டார். அது பிதாவுடைய வழியா மாறுபடுகிற வழியா? இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இந்த மாறுபாடு தேவனுடைய மனதுக்கு மாறுபாடாக வர்ற எல்லாமே பாவமாக முடிஞ்சிடும் கடைசியில். அதனால் மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஒரு இடத்துல எழுதியிருக்கு பார்த்தீங்களா, தேவன் தம்முடைய ரகசியத்தை தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்னு. தன்னுடைய ரகசியத்தை தன்னுடைய திட்டத்தை தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியமும் செய்ய மாட்டார்னு எழுதியிருக்கா இல்லையா? அப்போ என்னது பாருங்கள், நீதிமான்களோட அவருடைய ரகசியத்தை தான் ஜனங்களுக்கு சொல்கிறாரு. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இதை புரிய வைக்கிறதுக்கு பிரசங்கமெல்லாம் வேண்டியதில்லை. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனம் அடைவார்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், அவங்களுக்கு போக போக சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும். இன்றைக்கி சில ஆட்கள் இருக்கிறாங்க, சில அரசியல்வாதிகள், சில சினிமாக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கனம் பண்ணுறதாக சொல்லிக்கலாம். ஆனாக்க பயந்து தான் அப்படி செய்கிறாங்களே ஒழிய அன்பினாலே அல்ல. ஆனால் நீங்கள் அன்பினாலே கர்த்தர்க்கேற்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கனத்தை சுதந்தரிப்பீர்கள். நல்ல மரியாதைக்குரிய ஆளாக நீங்கள் வாழுவீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே அது வரைக்கும் பீடி குடிச்சிக்கிட்டு இருந்த ஆள் உங்களை கண்டவொன்னே பீடியை மறைச்சிக்கிடுவான். என்ன ஆச்சு? இன்னார் வந்திருக்காங்க, இவங்க முன்னாடி மரியாதையாக இருந்துக்கணும் அப்படி நினச்சிருக்காங்களா இல்லையா? அருமையானவர்களே, இதெல்லாம் இப்படி நடக்கிறது. இது எங்கே? இது எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கண் எது? இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் அதிகாரமே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படி சொல்லியிருக்கு. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய அழைப்பு, அவர் கூப்பிட சத்தத்தை கேட்டு அதை நான் அவருக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி ஞானத்தோடு நடக்கிறவர்கள்
தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவரிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவப்பாதையில் வந்து சேர்கிறதும் இல்லை. ஞானம் இல்லாமல் போயிட்டால் எங்கெல்லாம் போய் மாட்டுவான்னு எழுதியிருக்கு பாருங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எது ஞானம்? இன்னொரு எச்சரிக்கை சத்தம் 3வது அதிகாரத்தில், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியம்ங்கிறது இயேசுநாதர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சத்தியம் மட்டும் இருந்தால் அங்கே கிருபை இல்லைன்னா அது கொடுமையானது. நீ செஞ்ச சேட்டை பண்ண தண்டனை போ அப்படின்னு சொல்லிடும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு பிரியாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் இயேசுநாதர்கிட்ட மட்டும்தான் சேர்ந்து இருக்கிறது. மற்ற இடங்களில் சத்தியம் இருக்கும், நீ குற்றம் செஞ்சால் அதுக்கான தண்டனை இதுன்னு சொல்லிடும். வெறும் கிருபை, நான் இறக்கஞ்ச கிருபையாக அவனுக்கு மன்னிக்கிறேன், இறக்கம் செய்கிறேன்னு சொல்லிட்டா எல்லா கள்ளவாளி பயலும் அவன் மனம் திரும்பாமையே இறக்கங்களையும் நன்மையும் பெற்றுட்டு போயிடுவான். அதுவும் கெட்டு போயிடும். ஆனால் கிருபையும் சத்தியமும் சேர்ந்து, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்றுன்னு எழுதியிருக்கு. ஆக கிருபையும் சத்தியம்னு எங்கேயாவது நீங்கள் சேர்த்து கேட்டிங்கன்னா அது உடனே இயேசுவை பற்றி சொல்லுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, அது கர்த்தர் உன்னை விட்டு விலகாதிருப்பாராக அப்படி சொல்லியிருக்குது. அப்படி சில ஆட்களை விட்டு கர்த்தர் விலகினார், அப்படி ஆயிடக்கூடாது. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, இந்த ஞானத்தை போதகத்தை கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளலாம் சொல்கிறாரு. உடைய சுய புத்தியில் நீ சாயாதன்னு சொல்கிறாரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை செவ்வைப்படுத்துவாருங்கிறாரு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அப்படி தன்னை ஞானின்னு நினைக்கிறவங்கெல்லாம் சுய ஞானத்தில் போயிடுறாங்க. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா புதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன்னுடைய சம்பாத்தியத்தில் முதல் காரியமாக கர்த்தருக்குன்னு நீ ஏதாவது கொடு, கர்த்தரை அப்படி கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணுறதுக்குன்னு எதை எப்படி கொடுத்தா சரியோ, உங்கள் மனதில் சரியாக இருக்கோ அதை செய்யுங்கன்றாரு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீங்கள் பிள்ளையாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை சிட்சித்து செவ்வையான பாதையில் நடத்துகிறாரு. அதனால் அந்த சிட்சையை கண்டு சோர்ந்து போயிடாத. அவர் கண்டிக்கிறாரேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாத. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அது ஞானம், அது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நம்மை வழி நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் நம்மகிட்ட பேசுவார். அந்த ஞானத்தை சம்பாதிக்கும் போது அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. பாருங்க, அவர் கொடுக்குற ஞானத்தை தவிர நமக்கு ஆசைப்படுற காரியம் எதுவுமே இருக்காதுன்றாரு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆபத்தாக முடிஞ்சிடும். அந்த ஞானத்தோடைய வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதையெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். நான் தான் சொன்னேன், ஜீவ விருட்சத்தின் கனி மரணத்துக்கு ஏதுவான விருட்சத்தின் கனி. இந்த ஞானம் வந்துருச்சு, இந்த ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஜீவ விருட்சமும் ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்கே இருக்குது. எப்படி பார்த்தீங்களா? இன்றைக்கி நாம் ஆதாம் சோதிக்கப்பட்டது போல் இன்று நாமும் சோதிக்கப்படுகிறோம். ஆதாமுக்கு ஒரு நாள் சோதனை தான். ஹலோ, ஆதாமுக்கு ஒரு நாள் சோதனை தான். அன்னைக்கு பிசாசு வந்தால் இந்த மரமா அந்த மரமானு தீர்மானிக்க வேண்டியிருந்துச்சு. இவன் போய் அந்த மரத்தை தீர்மானிச்சிட்டான். ஆனால் இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு நாள்
அந்த அந்த சோதனை அல்ல. நமக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் சோதனை இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆதாம் பாவம் இல்லாதவனாக இருந்தான், சாகாமல் இருக்கிறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான், ஆளுகிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். ஆனால் இந்த பொய்காரன் அதை சொல்லி ஏமாத்தின உடனே ஒரே பாவத்தினால அவன் பாவியானா, மீதி எல்லாரும் பாவியானாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆதாம் பாவம் இல்லாமல் இருந்தது போல் நீங்கள் இல்லை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பூரணமாக இருந்தாலும் கூட பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் குடியிருக்கீங்க. அப்புறம் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பாவமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வேறு இருக்குது. அதனால் உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. அவன் நீதியாக இருக்க இடத்துலேருந்து அநீதிக்கு போனேன். ஆனால் இப்போ நீங்கள் அநீதியான இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து நீதிக்கு வரணும்னா பல சமயத்தில் நம்ம அதிலெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கோம், பார்த்தீங்களா? அதனால் அநேக இடங்களில் நம்மளை சரி பண்ணி, ஒவ்வொரு தடவையும் சரி பண்ணி, ஞானத்தை வச்சு ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையை செவ்வையாக நடத்துறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் நமக்கு சோதனை ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடியே சோதனை இருந்துச்சு. அது பாவம் செய்ய வைக்கிறது, அதிகமாக பாவம் செய்ய வைக்கிறது. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பிசாசு எப்படியாவது அவன் பக்கம் இழுத்துட்டு போகலான்னு பார்க்குறான். அதனால் அவன் சோதனைகளை கொண்டு வர்றான், பாவ இச்சை ஆசைகளை காட்டுறான், எல்லாத்தையும் சொல்லி பயமுறுத்துகிறான், இல்லாட்டி கொன்றுவேங்கிறான். இப்படி எதையாவது சொல்லி நம்மளை பயமுறுத்தி கொண்டு போகிறேங்கிறான். ஆனால் நீங்கள் ஜீவ விருட்சத்தை கண்டடைய வேண்டும். அது எப்படி? கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அதுதானே ஞானம். அந்த ஞானத்தில் நடக்கும்போது அது உங்களுக்கு ஜீவ விருட்சமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அதாவது இதெல்லாம் நீங்கள் வானங்களை பார்த்தாதான் அது எவ்வளவு புத்தியாக ஞானமாக செஞ்சார்னு தெரியும். இந்த சூரிய குடும்பம்னு சொல்லுவீங்க, இது சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், அப்புறம் இந்த சந்திரன் போல் இருக்கக்கூடிய துணைக்கோள்கள், இதெல்லாம் அப்படி அதாவது பாதையில் ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? ஞானமாய் அதையெல்லாம் அஸ்திபாரப்படுத்தி, ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அப்படி இந்த வானங்கள் எவ்வளோ உயரமானது, எவ்வளோ பெரியது. இந்த மில்கி வே கேலக்ஸி இருக்க, இந்த மில்கி வே கேலக்ஸி அது எத்தனை 1000 வெளிச்ச வருஷ தூரங்களில் அதோடைய டயாமீட்டர் மட்டும் இருக்குது. இந்த கேலக்ஸியை தாண்டி நீங்கள் வெளியே போகணும்னா எத்தனை வருஷங்களுக்கு லைட் அடித்தா போகிற வேகத்தில் நீங்கள் போகணும். அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லையா? எல்லாம் ஒன்றோட ஒன்று மோதாமல் எல்லாம் நமக்காக, மனுஷனுக்காக படைக்கப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. அவர் அவ்வளோ ஞானமாக, அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளோ ஞானமாக செஞ்சார்னு. ஆகாயமும் பனியை பெய்கிறது. மழை பெய்யாமல் பனி பெய்யாமல் இந்த தேசம் இருக்கும்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு காலத்தில் பனி காலம்னு சொல்கிறோம். அந்த பனி காலத்தில் தான் சில காய்கள் நல்லா முத்தி வருது. அந்த அந்த பனி காலத்தில் தான் அந்த சில பயிர்கள் முதிர்ந்து வருகின்றன. அதுக்கப்புறம் இன்னும் மழையெல்லாம் பெய்யாது. ஆனால் அந்த பனியிலேயே அவைகள்லாம் நல்லா வளர்ந்து கனி கொடுத்துடக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பனி இருக்கும்போது அது ஒரு குளிர்ச்சி வருகிறது. இது எல்லாத்தையும் அவர் செஞ்சு வச்சுருக்கிறாரு. ஒரு காலத்தில் வெயில் காலம், ஒரு காலத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை, இன்னொரு காலத்தில் தென்மேற்கு பருவமழை, எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லி அதன்படி செஞ்சு எப்படி ஞானமாக செஞ்சுருக்கிறார் பார்த்தீங்களா? அதையெல்லாம் நினச்சி பார்த்து கர்த்தரை எவ்வளோ பெரியவர்னு சொல்லி நாம் நினச்சி பார்த்தோம்னா நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் அதிகமாக அவரை பின்பற்றி போவோம். நம்ம அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகள் கர்த்தர் கொடுக்கிறது, காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். நல்லா ஜீவனில் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வீங்க. மற்றவர்களால் கனம் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கையையும் வாழ்வீர்கள், அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. வாழ்க்கையில் பயமில்லாத வாழ்க்கைங்க.
அதாவது நிறைய பெரிய பணக்காரர்கள் பாருங்கள், எவன் வந்து பிடுங்கிடுவானோ அப்படின்னு பயத்தோடு இருக்கிறாங்க. சிலர் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க நம்மளை யாரும் கவுத்து விட்டு இந்த நாற்காலியில் உட்கார்றதுக்கு வேறு யாரும் வந்துடுவானோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெரிய ராஜாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, விசேஷமாக இந்த ரோமாபுரியிலேருந்து இஸ்ரவேல் தேசத்தை அந்த காலங்களில் ஆண்டாங்களே, அந்த காலங்களில் இருந்த ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் எவ்வளோ பயந்துக்கிட்டே வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் வாசிக்கலாம். இங்கே சொல்கிறாரு, நீ ஞானத்தில் நடந்தேன்னா நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது, நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும், சடிதியான தீகளும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் அப்படி சொல்கிறாரு. இந்த தாவீது ராஜா ஓரளவுக்கு பயமில்லாமல் செவ்வையாக வாழ்க்கையை வாழ்ந்து தேசத்தையும் தேவனுக்கேற்ற விதத்தில் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன? அவன் கர்த்தரிடத்தில் ஆலோசனையை பெற்று 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 கர்த்தருடைய ஞானத்தில் அவன் வாழ்ந்திருந்தான், கர்த்தருடைய கிருபையின்படி வாழ்ந்தான். அவனுடைய காலத்தில் நியாயப்பிரமாணமும் இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஓரம் கட்டிட்டு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கிருபையிலே அவன் வாழ்கிறவனாக இருந்தான். அதுபோல் இன்றைக்கு நாமும் கூட அவருடைய கிருபையிலே வாழும்படி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த கடைசி பகுதியை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாய் தீங்கு நினையாதே, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனுடைய வழக்காடாதே, கொடுமையுள்ளவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழியில் ஒன்றையும் கற்றுக்கொள்ளாதே, தெரிந்து கொள்ளாதே, மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடுள்ள, மறுபடி சொல்கிறேன், கர்த்தருடைய யோசனை என்னவோ அதுக்கு மாறுபட்டு பேசுறது அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன அருமையான வார்த்தைகள்! நீங்கள் நீதிமான்கள் தானே, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க தானே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தானே நீதிமான்கள்னு பைபிள் சொல்லுது. அப்படி நீதிமான்களாக இருக்கிறவங்க நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய பலத்தினால, அவர் கொடுக்குற ஞானத்தினால நீதியின் பாதைகளில் நடப்பீங்க. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்கள், இயேசு சாந்தம் மனத்தாழ்மையுமா இருந்தார்னு போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம கர்த்தர் முன்னாடி தாழ்மையாக இருக்கும்போது அது நமக்கு சமாதானம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை இல்லைன்னா அவன் யாரையாவது திட்டிக்கிட்டே தான் இருப்பான், இகழ்வான். அந்த தேவனுக்கேற்ற இந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே இருக்கும்போது மற்றவர்கள் மேலே குற்றஞ்சாட்டாத, குற்றம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாருல்ல, ஏன்னா பின்னாடி நீ அதே செய்வா, அப்புறம் அந்த இதில் குற்றவாளி ஆயிடுவேன்னு. அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து செவ்வையாய் நடப்போமாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை கேட்டீங்க, இதை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஞானத்தை பற்றி கொள்ளுகிறது, சம்பாதிக்கிறதே நமக்கு நல்லது, பிரயோஜனம் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.